அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியை வழங்க இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். இவர் 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் 22 இலங்கையின் டிக்கோவில் பிறந்துள்ளார். பூர்வீகம் ஓரியூர் வழித்தடத்தில் உள்ள வலையன்வயல் எனும் குக்கிராமம். அம்மா இலங்கையைச் சேர்ந்தவர், அப்பா இந்தியா. கல்லூரி காலம் துவங்கி கலை இலக்கிய சிறு பத்திரிகை சூழல் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டவர். 1988 ஆண்டு கல்லூரி இறுதி ஆண்டில் அவர்களுக்காக மற்றும் 1996 சிறகு குழந்தைகள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல்களையும் வெளியிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் சுருதி, நிழல் போன்ற இலக்கிய அச்சு இதழ்களை நண்பர்களுடன் இணைந்து நடத்தியும் உள்ளார். 90களில் பெரியார் மாவட்டத்து விவசாய மக்களோடு வாழ்ந்த அனுபவத்தை மன ஓசை சிற்றிதழில் கலையாகவும் பதிவாக்கியுள்ளார். தனது முதல் சிறுகதையை 1988 வலம்புரி ஜானை ஆசிரியராக கொண்ட தாய் இதழில் வெளியிட்டுள்ளார். முதல் கவிதையும் அதே ஆண்டில் கோவை ஞானியை ஆசிரியராக கொண்ட நிகழ் எனும் இதழிலும் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு தனபாக்கியத்தோட ரவ நேரம் எனும் வாசிப்பு வழி தொகுப்பு நூலையும், 2020 ஆண்டில் ஸ்னோப்பாவில் அதிசய கடல் ஆகிய சிறார் நாவலையும் வெளியிட்டுள்ளார். அதே ஆண்டில் 17 சிறார் எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தொகுத்து ஒரு ஊர்ல ஒரு நரி எனும் தலைப்பிலும் வெளியிட்டுள்ளார். 2022 பிப்ரவரியில் பன்னவயல் எனும் முதல் நாவல் அன்னம் வெளியீட்டில் வந்துள்ளது. தற்சமயம் மனைவி ஜெயசுதா மற்றும் மகன்கள் கோகுல், சபரியுடன் காரைக்குடியில் வசித்து வருகிறார். இன்றைய வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியில திரைப்பட இயக்குனர் ரித்விக் கட்டக் பற்றி நம்மிடையே பகிர இணைகிறார் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்திய அளவில் திரைப்படத்துறையின் 2 பல்கலைக்கழகங்கள் என்று புகழப்படுபவர்கள் 2 மேதைகள். ஒருவர் சத்யஜித் ரே, மற்றொருவர் ரித்விக் கட்டக். இருவருமே வங்காள மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இளம் சிவப்பு நிற நீர்க்கோடுகள் போன்ற ரேகையோடும் ஆன்ம ஒளியினை சுமந்த வசீகர முத்து ரித்விக் கட்டக் அவர்கள். இந்த ஆளுமை குறித்த அபூர்வ நிறங்களை நாம் பார்ப்போம். 1925க்கும் 1976க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மகத்தான திரைப்பட இயக்குனர் ரித்விக் கட்டக் அவர்கள். இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வங்காள மாநிலத்தின் டாக்கா நகரத்தில் பிறந்தவர் ரித்விக் கட்டக். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு வங்காளம் கிழக்கு மேற்கு என பிரிவினை கண்டது. கிழக்கு பகுதியை தனது வேர்நிலமாக கொண்ட இந்த கலைஞர் வங்காளத்தின் பிரிவினைக்கு பிறகு மேற்கு பகுதிக்கு புலம்பெயர நேர்ந்தது. கலை என்பது வடிவம் சார்ந்தது அல்ல, ஆன்மா சார்ந்தது என உணர்ந்து இயங்கியவர் ரித்விக் கட்டக் அவர்கள். நுகர்வு கலாச்சாரத்தை உள்ளடக்கிய வணிகமயமாதலுக்கு இரையாகி போன திரைப்பட கலையை மக்களுக்கான அழகியல் கலையாக வடித்தவர் இந்த மகத்தான கலைஞர். வங்காள இலக்கிய ஆசிரியர்களான ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சந்திரர், தாராசங்கர், விபூதி பூஷன் போன்றோர்கள் தாய்நாட்டை வெறும் கல்லும் மண்ணுமாக, உயிரற்ற ஜனமாக பார்க்காமல் தாயின் உருவமாகவே பார்த்தவர்கள். இந்த இலக்கிய ஆளுமையின் எழுத்தில் மக்களின் உணர்வு, வாழ்வியல், இயற்கை ஆகியவைகள் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒன்றாக கலந்து கரைந்திருந்தது. இயற்கையுடன் மனிதன் கொண்டுள்ள நேரடியான தொடர்பை வெளிப்படுத்துவதே இலக்கியத்தின் நோக்கம் என்று சொன்னார் மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். வங்காள இலக்கியத்தில் காண கிடைக்கும் இந்த சாராம்சத்தின் புத்தொழிப்பாய்ச்சலை ரித்விக் கட்டக்கின் திரைப்படங்களிலும் பார்க்க முடியும். புலம்பெயர்ந்த மனவழியை கவிதையாகவும் கலையாகவும் அழகியல் திரைப்பட வடிவத்தில் கலந்து உருவாக்கி மக்களுக்கு வழங்கியவர் இவர். 1987 திருப்பத்தூர் அப்சா கல்லூரியில் இறுதியாண்டு இளங்கலை அறிவியல் பயின்று கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் மதுரை நகரத்தின் குறிப்பிட்ட பகுதி ஒன்றில் கலை இலக்கிய ஆர்வலர்கள் மாதம் ஒன்று கூடுவது வழக்கமாக இருந்தது. அப்படியான ஒரு நாளில் எனக்கு அறிமுகமானவர்தான் ரித்விக் கட்டக் அவர்கள். கல்லூரி நாட்களில் தமிழ் மொழியில் வெளியான
ஸ்ரீதர் பாலச்சந்தர், மகேந்திரன், ருத்ரையா போன்ற இயக்குநர்களின் படங்களின் வழி பயணித்து கேரளாவின் செம்மீன், வங்காளத்தின் பதேர் பாஞ்சாலி என நகர்ந்து ரித்விக் கட்டக்கின் மேகதக்க தாரா திரைப்படத்தை தொட்டது எனது ரசனை. ரித்விக் கட்டக் அவர்களின் மேகதக்க தாரா, கோமல் கத்தார், சொர்ணரேகா ஆகிய 3 திரைப்படங்களையும் மதுரையில் ஒரு இரவு தங்கி அந்த ஒரே இரவில் பார்த்த ஞாபகம் இப்பொழுதும் என் நினைவில் உள்ளது. சக்தி படா ராஜகுரு எனும் இலக்கிய ஆளுமையின் நாவலை அடிப்படையாக வைத்து ரித்விக் கட்டக் இயக்கிய படம்தான் மேகதக்க தாரா. வங்காளத்தில் தோல்வி கண்ட இந்த திரைப்படத்தின் தாக்கத்தால் கே. பாலச்சந்தர் அவர்கள் தமிழில் உருவாக்கிய அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ஐன்ஸ்டைன், புதோவ்கின் போன்ற ருஷ்ய திரைக்கலை மேதைகளின் அறிவு செழுமையை உள்வாங்கி படைப்பூக்கம் பெற்ற அழகியலுடன் தாய்நாட்டு மண்ணின் ஆன்மாவை கலந்து தனது திரைப்படங்களில் வெளிப்படுத்திய படைப்பாளுமை ரித்விக் கட்டக். தொடக்க காலத்தில் நாடகத்துறையில் செயல்பட்ட இவர் பின்னர் திரைப்படக்கலையே தனது கருத்துக்களை வெளிப்படுத்த சிறந்த ஊடகம் என உணர்ந்து அதனை நோக்கி நகர்ந்தவர். மேதமை பொருந்திய கட்டக்கின் இயக்கத்தில் வெளியான முழு நிற திரைப்படங்கள் அனைத்தும் வணிக ரீதியில் தோல்வி கண்டவைகளே. ஆனாலும் அவரது அனைத்து படங்களும் உலக அளவில் திரைப்பட கல்லூரிகள் அனைத்திலும் பாடங்களாக இடம்பெற்றுள்ளன. ரித்விக் கட்டக் அவர்களின் கலை ஆளுமையை பறைசாற்றுபவை இந்த நிகழ்வுகள் ஆகும். வங்காள நிலத்தின் ஆன்மாவையும் அதன் ஆழத்தையும் விளிம்பு நிலை மக்களின் அசல் வாழ்வியலையும் வெளிப்படுத்தும் திரைமொழி ரித்விக் கட்டக் அவர்களுடையது. சிறந்த திரைப்படம் என்பது மக்களின் வாழ்வியலை அசலாக காட்டுவது, அன்பின் அடிவேரை போதிப்பது என்கிற மொழியை நிரூபிப்பது ரித்விக் கட்டக் அவர்களின் திரைப்படங்கள். நான் எனது இளங்கலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த பிறகு மேற்படிப்பாக பிஜி டிப்ளமா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் எனும் படிப்பை தெரிவு செய்து கல்வியை தொடர்ந்தேன். இந்த நாட்களில் புனே நகரத்திற்கு கல்வி சுற்றுலா ஒன்று செல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த சுற்றுலாவின் போது புனே நகரத்தில் அமைந்திருந்த ஆகச் சிறந்த முன்மாதிரி திரைப்பட ஆவண காப்பகத்திற்கு செல்லும் வாய்ப்பு அமைந்தது. அந்த ஆவண காப்பகத்தில் சத்யஜித் ரே, ஷாம் பெனகல் மற்றும் ரித்விக் கட்டக் போன்ற திரை மேதைகளின் படைப்புகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. ஒரு காலகட்டத்தின் வரலாறை பதிவு செய்யும் கலை திரைப்படக் கலைதான் என்பதை உணர்ந்திருந்தார்கள் அந்த காப்பகத்தினர். கீழை தேசத்துக்கான தனி முத்திரை அடையாளம் கொண்ட பெண் பாத்திரங்களை தனது திரைப்படங்களில் அழகிய கவிதை மொழியில் படைத்தவர் ரித்விக் கட்டக் அவர்கள். அவரது ஒளிச்சித்திரங்களில் உயிர் பெறும் பெண்களின் உறைந்த ஆன்மா, வெளிப்படுத்தும் உன்னத தரிசனம் பார்வையாளர்களின் மனசாட்சியை உலுக்கிவிடக்கூடியவைகள். ரித்விக் கட்டக் அவர்கள் திரைக்கதை எழுதி பீமல் ராவ் அவர்கள் இயக்கிய மதுமதி என்ற ஹிந்தி திரைப்படம் மகத்தான வெற்றி பெற்றதே கட்டக்கின் வாழ்வில் அமைந்த மகிழ்ச்சியான ஒரு தருணமாகும். தான் ஒரு மலைதரும் மேகம் என வாழ்ந்து காட்டியவர் இந்த கலை ஆளுமை. வணிக கலைக்கு எதிரான மாற்று மக்கள் கலையை கொடுத்த இந்திய திரைப்பட வரலாற்றின் முன்னோடி இயக்குனர் கட்டக் அவர்கள். கலை சார்ந்த நுண்ணுணர்வு கொண்ட மாபெரும் படைப்பாளியான ரித்விக் கட்டக் அவர்களின் உருவம் பொறித்த தபால் தலையை 2007ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இந்த கலைஞரை கௌரவப்படுத்தியது. தன்னுடைய படைப்புகளே தன்னை பற்றி பேச வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருந்தவர் ரித்விக் கட்டக் அவர்கள். இந்திய கலைஞர்களில் மிகவும் புதிரான, புரிந்து கொள்ள முடியாத கலைஞராக தன் காலத்தில் வாழ்ந்தவர் இயக்குனர் ரித்விக் கட்டக். ஒரு ஒளிச்சுடரை மறைத்திருந்த மேகங்கள் விலகத் தொடங்கிவிட்டன. மாபெரும் கலைமேதமையின் ஆளுமை இன்று வெளிச்சம் பெற தொடங்கியுள்ளது. ரித்விக் கட்டக் எனும் மக்கள் கலைக்காக வாழ்ந்த கலைஞரின் ஆளுமையை தெரிந்து கொண்டு நாமும் நம் நெஞ்சில் ஏந்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாரும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்று திரைப்பட இயக்குனர் ரித்விக் கட்டக் பற்றி நம்மிடையே நிறைய தகவல்களை பகிர்ந்த விட்டில் துரை அறிவழகன் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நேயர்கள் பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரியான kamradio@alagappauniversity.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.